கண்டிப்பா ஏதோ பெருசா மறைக்கிறேன். அதை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. என்ன ஏது நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். மயில அக்கா நீ போய் படு. எல்லாம் காலையில பாத்துக்கலாம். ஐயோ இல்ல நிறைய பாத்திரம் இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் போய் படுக்கிறேன். காலையில பாத்துக்கலாமா? இல்ல இது இப்பயே முடிச்சாதான் நமக்கு நல்லது. பரவாயில்ல நிறைய பாத்திரம் சேர்ந்துரும். சரி சொன்னா கேட்கவே மாட்டேன். மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க மாமா. இப்ப எதுக்கு புடவை எல்லாம் தூக்கி போட்டு இருக்கீங்க? ஓ தொலைஞ்சு போன ஆதார் கார்டை தேடிக்கிட்டு நான் அதை தேடி தரேன்னு சொன்னல. நீ சொல்லுவ, ஆனா அதை செய்ய மாட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும். மாமா நீங்க தேடாதீங்க மாமா. கொஞ்ச நேரம் இருங்க நானே தேடி கொடுக்குறேன். இரு, எப்போ நான் கொடுக்குறேன். உன்னோட ஆதார் கார்டை என் கையில கொடுக்குறது உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணனும்னு சொல்ல போய் இப்படிதான் ஏதோ சொல்லி டிராமா பண்ண. ஏய் உன்னை சொல்லு, உனக்கு எத்தனை வயசு? என்ன மாமா இப்படி எல்லாம் கேக்குறியா? எந்த வருஷம் நீ பிறந்த? மாமா நீங்க என்ன மாமா இப்படி ஒரு சந்தேகப்படாதே மாறிட்டியா? உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா இதை விட மோசமா மாறுவாங்க. ஏய் உண்மையை சொல்லு, உன்னோட வயசு என்ன? எந்த வருஷம் நீ பிறந்த? ஏய் சொல்லி, ஏய் கேக்குறல சொல்லு, எந்த வருஷம் நீ பிறந்த? உன்ன தான கேக்குறேன். வாய் திறந்து சொல்ல. சரவணா சொல்றீ சொல்லு. சரவணா டேய் சரவணா என்னடா சத்தம்? ஏய் சரவணா சரவணா அத்தை ஏய் கவுதடா டேய் இப்ப மயில என்னாச்சு பா சரவணைய கத்திக்கிறியா என்னாச்சு? ஏப்பா அழுகுற என்னால முடியாது மாமா. என்ன கூட்டிட்டு போய் எங்க அப்பா வீட்லயே விட்டுருங்க மாமா. என்னங்க அழுகாத பாப்பு ஏலே ஏன்னா பிரச்சனை எதுக்கு நாளா முழுக்க அழுகு வச்சிருக்க இல்ல பாரு. மாமா அன்னைக்கே சொன்னேன்ல மாமா குழந்தை விஷயத்துல என்கிட்ட சண்டை போட்டாரு. உங்ககிட்ட பேசின பறவை இவர் மாறி இருப்பாரு நினைச்சு. ஆனா இன்னும் மோசமாயிட்டாங்க. சம்மந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டேய் எதுக்குடா சண்டை போடுற? காரணமே இல்லாம சண்டை போடுறாங்க. தொட்டதுக்கெல்லாம் கோச்சுக்கிறாங்க. ஐயோ வேணா சாமி வேணாம். இனிமே நான் இங்க இருக்க என்னை கூட்டிட்டு போய் எங்க அம்மா வீட்லயே விட்டுருங்க. மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க மாமா. இப்ப எதுக்கு என் புடவை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க? ஓ தொலைஞ்சு போன ஆதார் கார்டை தேடிக்கிட்டு. நான் தான் தேடி தரேன்னு சொன்னல. நீ சொல்லுவ, ஆனா அதை செய்ய மாட்டேன். எனக்கு நல்லாவே தெரியுமே. மாமா நீங்க தேடாதீங்க மாமா. கொஞ்ச நேரம் இருங்க நானே தேடி கொடுக்குறேன். இரு, எப்போ நான் கொடுக்குறேன். உன்னோட ஆதார் கார்டை என் கையில கொடுக்கறது உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணனும்னு சொன்ன போய் இப்படிதான் ஏதோ சொல்லி டிராமா பண்ண. ஏய் உண்மை சொல்றீங்க, உனக்கு எத்தனை வயசு? என்ன மாமா இப்படி எல்லாம் கேக்குறியா? எந்த வருஷம் நீ பிறந்த? மாமா நீங்க என்ன மாமா இப்படி ஒரு சந்தேக பிராணியா மாறிட்டியா? உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா இதை விட மோசமா மாறுவாங்க. ஏய் உண்மை சொல்றீ, உன்னோட வயசு என்ன? எந்த வருஷம் நீ பிறந்த? ஏய் சொல்லி. ஏய் கேக்குறல சொல்லு, எந்த வருஷம் நீ பிறந்த? உன்ன தான கேக்குறேன். வாய் திறந்து சொல்ல. சரவணா சொல்றீ மா சொல்லு. சரவணா டேய் சரவணா டேய் சரவணா என்னடா சத்தம்? இல்ல சரவணா சரவணா ஏய் கவுதடா டேய் இப்ப மயில என்னாச்சு பா சரவணைய கத்திக்கிறியா ஏய் என்னாச்சு? ஏப்பா அழுகுற என்னால முடியாது மாமா. என்ன கூட்டிட்டு போய் எங்க அப்பா வீட்லயே விட்டுருங்க மாமா. என்னங்க அழுகாத பாப்பு ஏலே ஏன்னா பிரச்சனை எதுக்கு நாளா முழுக்க அழுகு வச்சிருக்க? இல்லப்பா அது மாமா அன்னைக்கே சொன்னல மாமா குழந்தை விஷயத்துல என்கிட்ட சண்டை போட்டாரு. உங்ககிட்ட பேசின பறவை இவர் மாறி இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா இன்னும் மோசமாயிட்டாங்க. சம்மந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க.